first found footage horror film in Tamil cinema. Murmur in cinemas from March 7th. வணக்கம். ஓமை கடவுளேங்கிற சக்ஸஸுக்கு அப்புறம் அஸ்வத் மாரிமுத்து டைரக்ட் பண்ணியிருக்கிற படம், லவ் டுடேங்கிற பிளாக் பஸ்டருக்கு அப்புறம் பிரதீப் ரங்கநாதன் ஹீரோவாக நடிச்சிருக்கிற படம். ட்ரெய்லரில் டான் படத்தோடைய வேற ஒரு வருஷனும் தோணிச்சு இல்லையா? அது அப்படி இல்லை அப்படிங்கிறத நான் முதலையே கிளியராக சொல்லிடுறேன். இந்த அராத்து ஸ்டூடெண்ட், ஸ்ட்ரிக்டான பிரின்சிபல் கேரக்டருங்கிற இந்த எலிமெண்ட்டும் டிஓ என்ற 3 லெட்டர்ஸ் இந்த டைட்டிலையும் இருக்குங்கிறது மட்டுமே சிமிலாரிட்டி. மற்றபடி அந்த கேரக்டர்ஸ் நடுவில் இருக்கிற டைனமிக்ஸ், கேரக்டர்ஸ் எழுதப்பட்ட விதம் எல்லாமே டோட்டலாக வேற வேற. ஆக்சுவலாக இந்த மொத்த படமுமே அப்படி தான் சொல்லணும். ஏன்னா எல்லாமே நமக்கு ஃபெமிலியரான விஷயம் நான் நினைப்போம். ஆனால் அதை வேற ஒரு விதத்தில் வித்தியாசப்படுத்தி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு இயக்குனர் அஸ்வத். அப்படி இன்னும் பல ஸ்மார்ட்டான ரைட்டிங் ஐடியாஸ் இருக்கிற இந்த டிராகன் எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்கிறேன். நீங்கள் SSLCங்கிற சப்ஸ்கிரைப், ஷேர், லைக், கமெண்ட் எல்லாத்தையும் பண்ணுங்கள். டிராகன் வேலூரில் ஒரு பெரிய இன்ஜினியரிங் காலேஜ், படிக்கிற பசங்களை டொனேஷன் இல்லாமல் சேர்த்துக்கிற நல்ல காலேஜ். அதோடைய பிரின்சிபல் மிஷ்கின். ஃப்ரெஷர்ஸை அட்ரஸ் பண்ணும்போது அந்த காலேஜோடைய முன்னாள் ஸ்டூடெண்டான பிரதீப் ரங்கநாதனை பற்றி தனியாக ஒரு ஃபோட்டோ ஸ்லைடெல்லாம் போட்டு பெருசாக பேசிகிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு இவன் எக்ஸாம்பிள் அப்படின்னு பிரதீப்பை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாரு மிஷ்கின். 12th 95% வாங்கின ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி காலேஜில் இவ்வளோ அராத்தா மாறினா, எப்படி 48 அரியர்கள் வச்சான், அதனால் அவனுக்கு வந்த பிரச்சனைகள் என்னென்ன, அதையெல்லாம் சமாளித்து அந்த அரியர்ஸ் எல்லாத்தையும் அவனால் முடிக்க முடிஞ்சதா இல்லையா, இந்த ஜேர்னியில் அவன் கற்றுக்கிட்ட விஷயங்கள்லாம் என்னென்ன, இதுதான் டிராகன். பிரதீப் ரங்கநாதன் லவ் டுடேலேருந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்டை காட்டியிருக்காரு. தனுஷ் SJ சூர்யா மாதிரி பண்ணுறாருன்னு அந்த விமர்சனங்களை கவனிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ப்ராப்பராக கான்ஷியஸாக அப்படி இல்லாத மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. முக்கியமாக பிரச்சனைகளில் மாட்டிக்கிட்டு முழிக்கும் போது, அது வெற்றிகரமாக சமாளிக்கும் போது, கில்ட்டில் கலங்கும் போதுன்னு குரூஷியலான ஹெவியான மொமெண்ட்ஸை நல்லாவே ஹோல்ட் பண்ணியிருக்காரு. இன்னும் கூட சில ரஃப்பான எட்ஜஸ் இருந்தாலுமே கூட ஹீரோவா கண்டிப்பா படத்தை கேரி பண்ணியிருக்காரு பிரதீப். வெரி குட். 2 ஃபீமேல் லீட்ஸ் படத்தில் இருக்காங்க. இதுல கயாது லோஹார் ஒரு ஐ கேண்டி ஹீரோயினா வந்து போறாங்க. அவங்களுக்கான கம்மியான ஸ்கிரீன் டைம்ல அவங்க கேரக்டருக்கான வேலையை அவங்க சரியாவே செஞ்சிருக்காங்க. தொடர்ந்து அவங்க நம்ம நிறைய தமிழ் சினிமாவில் பார்ப்போம் தான் நினைக்கிறேன். ஹீரோவுடைய காலேஜ் டைம் கேர்ள் ஃப்ரெண்டா வர அனுபமா பரமேஸ்வரனுக்கு தான் மீட்டி ரோல். முதல்ல கொஞ்ச நேரம் வந்துட்டு காணாம போனாலுமே கூட செகண்ட் ஹாஃப்ல இந்த கேரக்டர் எழுதப்பட்ட விதமும் சரி, அதை அனுபவமா கேரி பண்ணியிருக்கிற விதமும் சரி ரொம்ப அழகா இருந்தது. விஜய், சித்து, ஹர்ஷத் 2 பேருமே படம் முழுக்க அவங்க பிரசன்ஸ் ஃபீல் ஆகிற மாதிரியான கேரக்டர்ஸ்ல எஃபெக்டிவா இருக்காங்க. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துடைய ஸ்டார்னா அது மிஷ்கின் தான். அவர் வர சீன்ல எல்லாமே அவருடைய டெரிஃபிக்கான ஸ்கிரீன் பிரசன்ஸ், டயலாக் டெலிவரி, ஒவ்வொரு வார்த்தையிலையும் இருக்கிற அழுத்தம்லாம் அட்டகாசமா இருந்துச்சு. இவருக்கும் பிரதீபுக்குமான ஒவ்வொரு சீனுமே படத்துல ஹைலைட். KS ரவிக்குமார், கௌதம் மேனன், இந்துமதி மணிகண்டன் உள்ளிட்ட நடிகர்களும் நீட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. மரியம் ஜார்ஜ் டெம்ப்ளேட்டான தமிழ் சினிமா அப்பாவி அப்பா ரோல் அப்படிங்கிறத தாண்டி டுவர்ட்ஸ் தி எண்ட் ஒரு மொமெண்ட்ல செம்மையா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நிகேத் பூமியோட சினிமாட்டோகிராஃபி, பிரதீப் ராகவோட எடிட்டிங், லியான் ஜேம்ஸோட இசைன்னு 3மே படத்தோடைய எனர்ஜி எந்த விதத்திலையும் குறையாம பார்த்துக்குது. ரைட்டிங்ல அதுக்கான வேலையை அஸ்வத் பண்ணியிருந்தாலுமே கூட விஷுவலா ஒரு சின்ன மிஸ்டேக் கூட இல்லாம, எடிட்ல அந்த பேஸ் குறையாம, மியூசிக்கா அந்த மூடோட சரியா சிங் பண்ணி இவங்க 3 பேருமே தந்திருக்கிற ஒர்க் பாராட்டுக்குரியது. ப்ரொடக்ஷன் டிசைன், காஸ்டியூம்ஸ், மேக்கப்னு எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. ரவுடியா, ரூல்ஸை மதிக்காம, படிக்காம இருந்தால் தான் கெத்து போல அப்படின்னு நினைக்கிற ஒரு கேரக்டருடைய ஜேர்னி தான் இந்த படம். ட்ரெய்லரில் நீங்கள் பார்த்த முக்கால்வாசி விஷயங்களை படத்துடைய முதல் 3/4 மணி நேரத்திலே சொல்லி முடிச்சிடறாரு இயக்குனர் அஸ்வத். அதுக்கப்புறம் இந்த கதை போகிற ஃப்ளோ தான் அடுத்தடுத்து நம்மளை ஆச்சரியப்படுத்துற அளவுக்கு சுவாரஸ்யமாகவே இருக்கு. டைட்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே. இதில் ஒரு சின்ன மொமெண்ட்டை, கேரக்டரை, சில ஆக்ஷன்ஸை கூட வேஸ்ட் பண்ணாமல் எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு பர்பஸை கிரியேட் பண்ணியிருக்காரு இயக்குனர். ஸ்டில் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறைய சினிமாட்டிக் லிபர்ட்டி எடுத்து லாஜிக்கை மறந்து கன்வீனியன்ட்டான ஜோனுக்குள்ள தான் கதை டிராவல் ஆகுது. இப்படியெல்லாம் இவ்வளோ ஈஸியாக நடக்குமா அப்படிங்கிற கேள்வியும் வருது. அதே சமயம் ஒரு கன்வென்ஷனல் ஹீரோ கேரக்டரா இல்லாம அந்த ஹீரோ கேரக்டர் மேல நம்மளுக்கு வெறுப்பு வர மாதிரி தான் ஆரம்ப காட்சிகள் எழுதப்பட்டிருக்கு. ஸோ இன்டர்வலுக்கு கொஞ்சம் முன்னாடி அந்த கேரக்டருக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நம்மளுக்கு சாடிஸ்டிக்கா தோணாலுமே கூட அது நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ், அந்த கத்தார்டிக்கான ஃபீலை கொடுத்துருது. இதுலயே பாதி ஜெயிச்சிடறாரு இயக்குனர். அண்ட் அந்த இன்டர்வல் பாயிண்ட், அதுல மிஷ்கினுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஆசம். சொன்னேன் இல்லையா, ஸ்கிரீன் பிளேல எதையுமே வேஸ்ட் பண்ணல அப்படின்னு. ஸ்டைல்னு நினைச்சு ஹீரோ சிகரெட்டை தட்டி விடுற அந்த ஒரு மேனரிசம், அனுபமா கேரக்டரை பத்தி பாசிங்ல போற ஒரு டயலாக், ஒரு சீட்டிங் கேரக்டர் வந்து போற விதம்னு எல்லாத்தையுமே ப்ரிசைஸா ஸ்கிரீன் பிளேக்குள்ள பிளேஸ் பண்ணி அதை திரும்ப வரும்போது ஆர்கானிக்கா ஃபீல் பண்ண வச்சிருக்காங்க. காமெடி ஒரு பக்கம் பக்காவா ஒர்க் ஆகுதுன்னா எமோஷன்ஸும் பெர்ஃபெக்டா ஒர்க் ஆகுது. ஓவராலாவே இது கொஞ்சம் லவுடான படம் தான். ஸ்டில் அந்த மீட்டர்ல எல்லாம் தாண்டாம பாத்துக்கிறாரு இயக்குனர். கிறிஸ்பான ரைட்டிங்னால எமோஷனல் சீன்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கா ரெஜிஸ்டர் ஆகுது. ஹீரோவுடைய ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர், குட்டி டிராகன் வர அர்ஷத்தோடைய கேரக்டர், ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்னு ஒவ்வொருத்தருமே கதைக்கு முக்கியமான கதாபாத்திரங்கள். அனுபமா பிரதீப் ரிலேஷன்ஷிப் க்ரோ ஆகிற விதம், அதுல அனுபமா பேசுற வசனங்கள், தென் பிரதீப் ரியலைஸ் பண்ணி பேசுற அந்த ஒரு மொமெண்ட்லாம் ரொம்ப அழகாவே இருந்துச்சு. செய்யற தப்பு திரும்ப எப்படி வருங்கிறத பத்தின டயலாக்ஸ், கடைசியில மரியம் ஜார்ஜ் பேசுற வசனங்கள்னு பல
ஹெவியான மொமெண்ட்ஸ் மெசேஜஸ்லாம் படத்தில் இருந்தாலுமே கூட எதுவுமே எங்கேயுமே பிரீச்சியாக ஃபீல் ஆகலை. அதுதான் இந்த படத்தில் முக்கியமான விஷயம். வழக்கமாக ஹீரோ பண்ணுற தப்பை கூட க்ளோரிஃபை பண்ணுற டோனில் தான் சினிமாக்கள் வரும் இல்லையா? இயக்குனர் அதுலேயும் ரொம்ப கான்ஷியஸாக இருந்திருக்காரு. ஸோ ஹீரோ பண்ணுற ஒவ்வொரு மைக்ரோ தப்புக்கும் செகண்ட் ஹாஃபில் ஒரு பதில் இருக்குது. கம்மிங் ஆஃப் ஏஜுங்கிற அந்த ஆர்க்கை பக்காவாக கொண்டு போயிருக்காங்க. முதல் 30-40 நிமிஷம் ஒரு ஜெனரிக்கான மோட்ல போகும்போது கொஞ்சம் பயம் வரதான் செய்யுது. பட் அதுக்கு மேலே படம் நிஜமாவே பறக்க ஆரம்பிக்குது. தென் கதையோடைய ஜாகிரபி எனக்கு ரொம்ப நேரம் குழப்பமாக தான் இருந்துச்சு. வேலூரில் காலேஜ், சென்னையில் ஹீரோன்னு சொன்னாலுமே கூட ஒரே ஒரு சீனை தவிர அது எங்கேயுமே எனக்கு ப்ராப்பராக ரெஜிஸ்டர் ஆகவே இல்லை. இதனால் சில கேரக்டர்ஸ் எங்கே எப்படி எப்போ வருதுங்கிறது கொஞ்சம் குழப்பமாக தான் இருந்துச்சு. அண்ட் கிளைமேக்ஸ் வருதோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலை 2-3 இடங்களில் கொண்டு வந்துட்டாங்க. க்ளோஷர் மாதிரி போகுது, அங்கேருந்து வேற ஒரு புது பிரச்சனை வந்து கதையோட போக்க மாற்றி வைக்குது. அந்த சீன்ஸ்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. பட் இப்படி ஒரு முடியிற மூடுக்கு கொண்டு வந்துட்டு திரும்பவும் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணுறதுனால அப்படியே ட்ராக் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற அந்த ஃபீல் வரதான் செய்யுது. பட் ஆடியன்ஸையும் ஃபிலிம் மேக்கர்ஸையும் எப்பயுமே கைவிடாத ஸ்ட்ராங்கான ஃபேமிலி சென்டிமெண்ட், எஜுகேஷனை பற்றின எது சரிங்கிறத பற்றின மெசேஜ், ஹாப்பி எண்டிங், இதெல்லாம் அந்த குறைகள் பெருசாக தெரியாமல் பார்த்துக்குது. மொத்தத்தில் இந்த டிராகன் ஒரு ஃபுல் ஆன் ஃபயர் மோட் படம். அஸ்வத் பிரதீப் காம்போல ஒரு ஷியோர் ஷாட். எவ்வளவு பெரிய வெற்றிங்கிறது மட்டும்தான் போக போக தெரியும். ஒரு ஹோல்சம் என்டர்டெய்னிங் படத்தை பார்க்க விரும்புகிற எல்லாருமே பார்க்கலாம். UA 16+ ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற படத்துடைய முதல் பாதி டயலாக்ஸில், லிரிக்ஸில் கெட்ட வார்த்தை பிரயோகங்கள், கிளாமரான சில காட்சிகள், லிப்லாக் சீன்ஸ்லாம் இருக்குது. ஸோ பேரண்ட்ஸ் குழந்தைகளை கூட்டிகிட்டு போகலாமா வேணாமா அப்படிங்கிறத யோசிச்சு முடிவு பண்ணுங்க. Telometer, world's first Tamil audio OTT for mindful entertainment. பேச்சு தமிழ்ல உங்க ஃப்ரெண்ட் பேசுற டோன்ல நீங்க வேற எங்கேயுமே கேட்க முடியாத ஒரிஜினல் கான்டென்ட், ஒரிஜினல் பாட்காஸ்ட், ஒரிஜினல் கதைகள், ஒரிஜினல் விளையாட்டுகள். இத தனியாவும் கேட்கலாம், ஃபேமிலியோடவும் விளையாடலாம். சினிமா, கிரிக்கெட், சமையல், ஹிஸ்டரி, இன்வென்ஷன்ஸ், மெடிசின், லான்னு 2000க்கும் மேற்பட்ட பாட்ஸ் ஏற்கனவே இருக்கு. கேட்டு பாருங்க. ஒவ்வொரு நிமிஷமும் எதையாவது ஜாலியா தெரிஞ்சுக்கலாம். டெலோமீட்டர், செவிக்கு செம்ம மேட்டர்.